ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. இன்றைக்கி இந்த லஞ்ச் மெனுவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நான் செஞ்ச ஒரு ரெசிபியை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த லஞ்ச் மெனுக்காக இன்றைக்கி சென்னாக்குனி குழம்பு தாங்க வச்சுருந்தேன். இந்த காஞ்ச சென்னாக்குனி, காஞ்ச எறானும் சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா காய்கறியோடு சேர்த்து குழம்பு வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் ஃபைனாக மண் இருக்குங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வானிலையில் கடாயில் போட்டு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்துடலாங்க. சேர்த்து இதை நல்லா பிசைஞ்ச மாதிரி விட்டோம்னா இதில் இருக்கிற இந்த எக்ஸஸ் மண் எல்லாம் அடியில் தங்கிடும். ஆக்சுவலாக இந்த சென்னாக்குனி பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குது. இதில் அவ்வளோவா மண் இல்லை. இருந்தாலும் இது இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த குழம்புக்காக பார்த்திங்கன்னா நான் காய் முள்ளங்கியும் உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கேங்க. அடுத்து சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு தோலோடு எடுத்துருக்கேங்க. இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். உருளைக்கிழங்கு நிறைய பேர் வாய்வு, அது சுகர் இருக்குது, அது நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலோடு எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம அம்மாங்கள்லாம் அப்போல்லாம் தோலோடு தான் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ தான் இதெல்லாம் பீல் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேலே லேசாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தோலோடு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நான் மண் சட்டியில் தான் வைக்கிறேன். அதனால் மண் சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளித்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காயும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா இந்த சென்னாக்குனி கழுவி நம்ம மண் இல்லாமல் எடுத்து வச்சுருக்க அந்த சென்னாக்குனியை சேர்த்து நல்லா வதக்கி விடுறேங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வத்த குழம்பு மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா தண்ணியாக, புளிப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சென்னாக்குனி குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த காயை வேக விட்டுடலாம். இந்த காய் நல்லா 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 அவிச்ச முட்டை சேர்க்குறேன். இந்த குழம்பு கூட அவிச்ச முட்டையை சேர்த்து சாப்பிடும்போது அந்த முட்டையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதில் முட்டையை சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான சாதம், அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்ச அந்த சென்னாக்குனி குழம்பு. நம்ம நார்மலாக கடாயில் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து நல்ல சூடான ரசம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புடலங்காவும் கோஸும் சேர்த்து கூட்டு வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு இந்த கூட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து அப்பளம், தயிர். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. இந்த டேஸ்டியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.